ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நிறைய முறை மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளை நான் டூர் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் தோட்டத்தில் இருக்க செடிகளை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். இது நாட்டு மனோரஞ்சிதம் பூ. இப்போ தான் பூக்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரே ஒரு பூவை உங்களுக்காக பறித்து காட்டுறேன். பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது. இது ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்லேயே புளிப்பாக இருக்கக்கூடிய பழம், இனிப்பாக இருக்கக்கூடிய பழம் இருக்குது. இது லைட்டாக தான் புளிப்பாக இருக்கும், ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதையுமே தரையில் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக போயிடுச்சு. பூக்கள் நிறைய வச்சுருக்கு, குட்டி குட்டியாக நல்லா பிங்க் கலரில் வச்சுருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரில. இது அபியு. நம்ம சென்னை கிளைமேட்டுக்கெலாம் இது வருமானு தெரியாது, ஆனால் ஒரே ஒரு பழம் நான் அதை வீடியோஸில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜாதிக்காய். நம்ம பிரியாணி செய்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு கிரேவி ஏதாவது பண்ணுறோன்னா நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஜாதிக்காயெல்லாம் போடுவோம். அதை நம்மளே வீட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கெமிலியா. அப்படியே ஒரிஜினல் ரோஸ் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். இது எத்தனை பூத்து இருந்துச்சு, பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பழைய வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது கெப்பல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வாங்கிட்டு வச்சுட்டேன். எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரில. இது முடியும் ஆரோக்கியமாக செழிப்பமாக அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது லிச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வருதுங்க, எப்போ வருவோமா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இது லேட்ரன் ஐபிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இதை பற்றியுமே நான் என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பல்ப் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ நான் இனி வரும் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டாக உங்களுக்கு காட்டுவேன். யாருக்காவது சப்போஸ் இந்த பிளான்ஸில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் இருக்கும், அதில் போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லையா இந்த வீடியோஸில் காட்டுற பிளான்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணணும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் பிளான்ட் பார்த்திங்கன்னா நாங்களே ப்ரொபகேட் பண்ணி ரெடி பண்ணி நல்லா மெயின்டைன் ஆன பிறகு தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு செடியும் பார்த்து அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கோம். மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், நம்ம மனசு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் வாங்கி நம்ம வளர்க்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். இல்லையா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும், நம்மளை சுற்றி எல்லாமே அழகாக தெரியணும்னா இந்த மாதிரி வெரைட்டியான செடியெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம். ஒரு கார்னர் பிளேஸாக இருக்கட்டும், ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நேச்சுரலாக நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இதெல்லாம் வளர்த்துட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி டைமில் நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டிலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு அப்படி தெரியும், ஆனால் இந்த பிளான்ட்லாம் உண்மையாகவே நம்ம கூட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடியது. அது ஒரு கட்டிங்ஸ் வச்சாலே போகும், அடுத்தடுத்து நம்மளே அதுலேருந்து செடிகளை உருவாக்கிக்கலாம், சேல்ஸ் பண்ணலாம், இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு வேலையாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு செடியும் அதோட இலைகளோட அமைப்பாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், சொல்ல வார்த்தையே இருக்காது. ஒரே செடி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இப்போ இந்த செடியெல்லாம் பாருங்களேன், இது ஒரு கலரில் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெட் கலரு ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி தனித்தனி அமைப்பில் இருக்கும். ஒன்றொன்றும் பார்த்து அழகாக பக்குவப்படுத்தி அதை தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு நிழல் வேணுமா, சூரிய ஒளி வேணுமான்னு பார்த்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு வெரைட்டியுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் பொறுமையாக இல்லைனா கூட வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஒரு செடியோட பிக்சரும் அதோட ரேட்டுமே நாங்கள் அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்மளை சுற்றி நம்ம வச்சு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சில செடிகளை வந்து எங்களுக்கு இந்த சைஸில் வேணாம், கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் கேட்குறீங்க. நாங்கள் வைக்கும் போது ஓரளவுக்கு சின்ன செடியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பெருசான பிறகு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். அதை பற்றி யாருக்காவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பிளான்ட்டோட நேமு, இதை எந்த சூழலில் வைக்கணும், இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அதெல்லாம் கூட நிறைய பேர் மெசேஜில் கேட்குறீங்க. சில பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு சூப்பரான நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கார்டனிங் டூர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நிறைய டிப்ஸு உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன்.